அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 25, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஊதியத்தில் 50% ஓய்வூதியம்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்க வகை செய்யும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு யுபிஎஸ் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டன. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் அவர்களின் விருப்பப்படி தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க அல்லது யுபிஎஸ் திட்டத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். ஏற்கனவே என்பிஎஸ் திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் யுபிஎஸ் திட்டத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் அளிக்கப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டவுட்டாக இருக்கவங்க, டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி திரும்பியது மறுபயன்பாடு ராக்கெட் இந்தியாவில் முதல் முறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் மறுபயன்பாட்டு ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பட்டிப்புலம் என்ற இடத்தில் சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. செயற்கைக்கோள்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்திவிட்டு ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்பியது. தமிழகத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனமும் மார்டின் குழுமமும் இணைந்து மிஷன் ரூமி 2024 என்ற பெயரில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை உருவாக்கியுள்ளன. இதுவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் பேர் பார்த்துக்கோங்க, அண்ட் அந்த மிஷன் பேர் பார்த்துக்கோங்க, அந்த ராக்கெட் பேர் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் முதல் முறைன்னு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஓரியன்டான ஒரு நியூஸ், இஸ்ரோ சம்மந்தமான நியூஸ்ன்றதுனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னது மட்டும் பார்த்துடலாம். கிரிக்கெட்டில் சிக்கர் தவான் ஓய்வு பெற்றிருக்காரு. இந்திய அணியின் முன்னாள் அதிரடி தொடக்க பேட்டர் சிக்கர் தவான் அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக சனிக்கிழமை அறிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்க யாரும் கூட கேட்க வாய்ப்புண்டு. அடுத்து, மத்திய பிரதேசத்தின் குனே தேசிய பூங்காவில் தற்போது வேலியிடப்பட்ட வசிப்பிடத்தில் உள்ள சிவிங்கி புலிகள் அடர்ந்த காடுகளில் விடுவிக்கப்பட உள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் சிவிங்கி புலிகள் அப்படின்ற திட்டம் 2022 நினைக்கிறேன், அல்லது 2023 இருக்கும். செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமான நியூஸு. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். அப்புறம் மெயின்ஸ் நோட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ளே அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப் உள்ளே கொடுத்துருவோம். அது போக அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸும் இமேஜஸாக வந்துடும். அது சம்மந்தமான கொஸ்டின்ஸும் கீழே இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.